இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய இமோஷன்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்குது, பீஸ்ஃபுல்லா இருக்குது. அப்பதான் நம்ம இன்ட்யூஷன் பத்தியே நம்ம லிசனும் பண்ண முடியும். நம்ம வந்து அது ரிசீவ் ரிசீவிங் ஸ்டேட்லயும் வந்து இருக்கணும். ஸோ இப்போ இந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு வந்து நம்ம எல்லா கேட்டகரியிலயும் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் ஹெல்த் இருக்கட்டும், ஒர்க் விஷயத்துல இருக்கட்டும், கெரியர் இல்ல பர்சனல் விஷயத்துல இருக்கட்டும். பட் வந்து என்னோட இன்ட்யூஷன் வந்து நான் உங்களுக்கு பண்றது வந்து சரியில்லை அப்படின்றது நான் பிகாஸ் நம்ம வந்து நம்மளுடைய மாஸ்டரிக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இன்ட்யூஷன் ஆன்சர் கொடுக்கறது வந்து அது வந்து ஒரு டிபெண்டன்சி வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அவங்க வந்து எல்லா தடவையும் வந்து அவங்கள தான் நம்பிட்டு இருக்கணும், யார் அந்த மாஸ்டரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளே வந்து நம்மளோட இன்ட்யூஷனை டெவலப் பண்றது தான் வந்து சரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு. அதுதான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த மாஸ்டர் ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ப்ரேயர் பண்றோம். ப்ரேயர் பண்றது வந்து ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு டெலிஃபோன் பண்ற மாதிரி. ஒரு கால் பண்றோம் நம்ம கடவுளுக்கு. ஓகே, எனக்கு நான் ப்ரேயர் பண்றேன், எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு. பட் நம்ம நிறைய டைம் என்ன நினைப்போம் அப்படின்னா, கோயில் ப்ரேயர் பண்றேன், கடவுளை கும்பிடுறேன், பட் எனக்கு பதில் எதுவும் வர மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கையே வந்து நம்மளுக்கு போயிருது. பட் எல்லாருக்கும் வந்து தெரியும், நம்மளுடைய கடவுள் இல்ல யூனிவர்ஸ் தான் வந்து எல்லாருமே சப்ளை பண்ணணும். நம்மளுக்கு என்ன தேவை இருக்குதோ அல்டிமேட்லி நம்மளுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து தான் வரப்போகுது, கடவுள் கிட்ட இருந்து தான் வரப்போகுது. அண்ட் உங்களுடைய தேவை வந்து ரொம்ப சாதாரண ஒரு தேவையா தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைப்படுதோ, வீடு, சாப்பாடு, டிராவல், நல்ல ஒரு ஜாப், அந்த மாதிரி ஒரு பேசிக்கான நெசசிட்டி தான். ஸோ நீங்க கேட்கிற டிமாண்டுக்கும் வந்து சப்ளை வந்து ரெடியா தான் இருக்கும்.